Hi everyone and welcome back to my channel. This is Bismin Flora for Go Green with Bismin. ஓகே, இன்னைக்கு நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஒரு பல மடங்கு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு அட்டகாசமான பிஸ்னஸ் ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா வெறும் மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். இது ஒரு பக்கா லோ பட்ஜெட் பிஸ்னஸ். ஸோ அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு தேவைப்படவே படாது. என்னென்னு பார்த்திங்கன்னா விம் ஜெல் மாதிரியான டிஷ் வாஷ் லிக்விட் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டிஷ் வாஷ் லிக்விடுன்றது பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் இப்போ மேண்டேட்ரி, அதாவது தேவைப்படுற பொருளாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எப்பயுமே டிமாண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதை நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் லாஸ் ஆகுமா அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் ரொம்பவுமே சிம்பிள் செய்கிறதுக்கு அண்ட் வெரி வெரி லோ பட்ஜெட், அதாவது ரொம்ப கம்மி செலவில் நீங்கள் இதை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் உங்ககிட்ட வைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் 81% கிட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் இருக்கிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் 17.1% மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு வீடியோ எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அண்ட் அதை எடிட் பண்ணுறது அதை விட ஈஸி கிடையாது. நான் என் சேனலில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா முழுக்க யூஸ்ஃபுல் வீடியோஸ் மட்டும்தான் போடுவேன். அண்ட் கண்டென்ட் ரெடி பண்ணிவிட்டு அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை என் ரியல் லைஃப்பில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சா மட்டுமே என்னுடைய சேனலில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இது மூலயமா மட்டுமே நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ண முடியும். அண்ட் மேலும் என்னுடைய சேனலில் நான் அதிகமான யூஸ்ஃபுல் வீடியோஸை போட முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 லிட்டர் அளவுக்கு தான் உங்களுக்கு கணக்கு சொல்ல போகிறேன் எவ்வளோ செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் நிறையா நிறையா செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா SLES லிக்விட். இந்த லிக்விட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்கும். எல்லா கெமிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். 1 லிட்டர் உங்களுக்கு 100 ரூபாயிலேருந்து 90 ரூபாய் வரையும் விற்கிறாங்க. இது நான் 1 லிட்டர் தான் வாங்கியிருந்தேன். இந்த 1 லிட்டர் வச்சே பார்த்தீங்கன்னா நான் கொலின், அதுக்கப்புறம் சர்ஃபெக்ஸ் டிட்டர்ஜென்ட் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். நீங்கள் என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னுமே எனக்கு மீதமாக இருக்குது. ஸோ அந்த SLES லிக்விடை நான் 200 ml நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த SLES லிக்விட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் பேஸ், அதாவது நுரை வரணும் இல்லையா சோப்புனா அந்த ஃபோம் பேஸ்க்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 800 ml அளவுக்கு பியூரிஃபைடு வாட்டர், மினரல் வாட்டர் எடுத்துக்கோங்க, இல்லை RO வாட்டர் எடுத்துக்கோங்க. ரெண்டு எடுத்துக்கலாம். சால்ட் வாட்டர் மட்டும் எடுத்துடாதீங்க. சால்ட் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. மினரல் வாட்டர் இல்லைன்னா RO பியூரிஃபைடு வாட்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ SLESும் வாட்டரும் கலந்து விட்டுக்கோங்க நல்லா. இவ்வளோதான் மொத்த ப்ராசஸுமே. மேஜர் ப்ராசஸே இவ்வளோதான். பார்க்கவே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப செய்கிறதுக்கு ஈஸியும் கூட. உங்களுக்கு கெமிக்கல் ஷாப் நியர்பையில் இருந்தால் நீங்கள் லம்பாக வாங்கி வச்சுக்கலாம் இந்த SLES லிக்விட்லாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா நியூ லைம் சென்ட், இது ரொம்ப ஆப்ஷனல் தான். ஸோ பொதுவாக டிஷ் வாஷ் லிக்விடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா சென்ட் ஃப்ளேவர் இருக்காது. லைட்டாக ஒரு மைல்டு சென்ட் இருந்தால் போதும். ஸோ நான் ரொம்ப ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான் எடுத்துருக்கேன். இந்த சென்ட்டோடைய விலையும் பார்த்தீங்கன்னா 40 ரூபா கிட்ட தான் விற்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விம் ஜெல் மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கலர் ஆட் பண்ண போகிறோம், எல்லோ கலர். ஸோ இதுவும் ஆப்ஷனல். உங்களுக்கு க்ரீன் கலர் இருந்தால் க்ரீன் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் கலர் போட்டிங்கன்னா நம்ம ப்ரில்லாக விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் என்ன தான் மிக்ஸ் பண்ணினாலுமே உங்களுக்கு வாட்டரியாக தான் இருக்கும், தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதை திக்காக்குறதுக்காக இந்த மாதிரி தூள் உப்பு 40 கிராம், நம்ம வீட்டில் சமைப்போம் இல்லையா அந்த உப்பே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 40 கிராம் வீட்டில் சமைக்கக்கூடிய உப்பை தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த உப்பை ஆட் பண்ணாலே இந்த லிக்விட் திக்காக ஜெல் மாதிரி மாறிடும். நான் உங்களுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஜெல்லாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி கிண்ட உங்களுக்கு அது ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நம்ம போட்டிருந்த அந்த 200 ml SLESே எவ்வளோ நுரை தந்திருக்கு பாருங்க மேலே.
அடங்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து நுரை அடங்குறதுக்காக விட்டு எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து நுரையெல்லாம் வந்து அடங்கி இருந்தது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே வச்சிருந்த ஒரு எம்டி விம்ஜெல் பாட்டில் என்கிட்ட இருந்தது. அதில் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். நான் வந்து இப்போ பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் 1 லிட்டரு. அப்பயும் எனக்கு கொஞ்சம் வந்து பேலன்ஸ்ல இருந்தது. இந்த பாட்டில் தான் அது, ஒரு பழைய பாட்டில் தான். அதை நான் நல்லா வந்து கழுவி இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த மாதிரி செய்யறதுனால நீங்க வந்து பிசினஸ் ஐடியாவே இல்லை அப்படின்னாலும் கூட நீங்க வீட்டுக்கு யூஸ்க்கு நீங்க வந்து தாராளமா செஞ்சுக்கலாம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தரை துடைக்கிற லிக்விடா இருக்கட்டும், துணி துவைக்கிற லிக்விடா இருக்கட்டும், விம் லிக்விடா இருக்கட்டும், மாசம் மாசம் இது மொத்தமா சேர்ந்தாலே ஒரு 1000 ரூபாய் கிட்ட வந்துடும். ஸோ நீங்க வந்து ஒரு பட்ஜெட் ஃபேமிலியா இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வீட்லயே செஞ்சு யூஸ் பண்ணீங்கன்னா மாசம் ஒரு 1000 ரூபாய் வந்து நீங்க வந்து கண்டிப்பா சேவ் பண்ணலாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த பபிள்ஸ் ஒன்று போகுது இல்லையா, அது வந்து திக்கா போச்சு, அதாவது ஸ்லோவா போச்சுன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் வந்து திக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ எனக்கு வந்து ஸ்லோவா தான் போகுது. இது வந்து எனக்கு முன்னாடியும் பின்னாடி ஸ்டிக்கர் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக என்னால் நல்லா காட்ட முடியல. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலில் நுரை இருக்கு, ஃபுல்லாக இன்னும் அடங்கலை. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு நைட்டு ஃபுல்லாக வச்சுட்டு ஏர்லி மார்னிங் வந்து எந்திரிச்சு பார்த்தேன், எல்லா நுரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிடுச்சு. அண்ட் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற ஸ்டிக்கரை வந்து நான் வந்து எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கடையில் வாங்குற அப்படியே விம்ஜெல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ யூஸ் பண்ண எனக்குமே வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. விம்ஜெல் நம்ம கடையில் வாங்கி எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியான குவாலிட்டி தான் இருந்தது. கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வந்து 156 ரூபா வந்து விற்கிறாங்க. அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா SLES லிக்விட் மட்டும்தான் நான் வந்து கடையில் வாங்கி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் 200 ml மட்டும்தான் ஆட் பண்ணேன். அப்படின்னா பார்த்துக்கோங்க நான் எந்த அளவுக்கு சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. நீங்க வந்து ரொம்ப லோ பட்ஜெட்ல வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆம்பிஷன்ல இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அண்ட் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலை விசிட் பண்ணி பாருங்க. மேலும் நிறைய இந்த மாதிரி பிசினஸ் ஐடியாஸ் தரக்கூடிய ஒரு வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். நான் வந்து இப்போ இதை யூஸ் பண்ணியும் காட்டணும் இல்லையா, நீங்க நம்ப மாட்டீங்கன்னா என்ன பண்றது, அதுக்காக. ஸோ நான் கொஞ்சோண்டு லிக்விட் எடுத்துட்டு அதுல வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இருக்கிறதுலே அதிகமாக கரை பிடிக்கிற பாத்திரம் டெய்லின்னு வந்து பார்த்தீங்கன்னா டீ வந்து போட்டோம்னா அந்த டீ பாத்திரம் தான். ஸோ அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு அழுக்கு போகாது இல்லையா. ஸோ அதுவே வந்து நான் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். நான் ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் போடல, லைட்டாக நம்ம லிக்விட் போட்டு ஒரு சின்னதாக வந்து தேய்ச்சாலே போதும், ஃபுல்லாக அழுக்கும் எல்லாமே போயிடுது. அவ்வளோதான், நான் முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்குமே வந்து ரொம்ப எஃபர்ட்லாம் போடல இது கழுவுறதுக்கு. தேய்ச்சி ரொம்பலாம் தேய்க்கவும் இல்லை, நார்மலாக எப்படி கழுவோமோ அதே மாதிரி தான் நான் வாஷ் பண்ணேன். எல்லாமே பக்காவாக க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல பக்க பிஸ்னஸ் ஐடியாவாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம உங்களுடைய சஜஷன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை இவங்க பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய சப்போர்ட்டை தயவு செஞ்சு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து மோட்டிவேஷனலா இருக்கும். பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.